ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சில்வர் பாத்திரத்தெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அது கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலராக வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். அது ஏன் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் ஆட்டம்ஸ் வந்து நம்ம காற்றுல கலந்துருக்கிற ஹைட்ரஜன் சல்ஃபைடு, அதாவது H2S அப்படின்ற கேஸ் கூட ரியாக்ட் ஆகி அது சில்வர் சல்ஃபைடாக வந்து மாறிடும். அதுதான் உங்களுக்கு கருப்பு கலரில் மேலே தெரியுது. ஓகேவா? ஓகே, இப்போ அதை எப்படி நம்ம ஈஸியாக வந்து எந்த மாதிரி கழுவாத ஈஸியாக வந்து நம்ம அந்த பிளாக் கலரை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங்ன்ற மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். இது என்னதுன்னா, உங்கள் பேட்டரியில் எந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமோ மோரார்லெஸ் அதே மாதிரியான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் வந்து இந்த இடத்துல நடக்க போகுது. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய அந்த அழுக்கான சில்வர் பாத்திரத்தை வந்து எடுத்துக்கோங்க. அதில் எந்த விதமான எண்ணெய் கரையும் இல்லாத பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, இந்த வாஷிங் சோடாவை எடுத்து ஒரு தண்ணியில் போட்டு நீங்கள் கலந்துக்கணும். ஏன்னா ஒரு மீடியமாக ஆக்ட் ஆகிறதுக்கு. ஓகேவா? இப்போது அந்த தண்ணியை வந்து வாஷிங் சோடா கலந்த தண்ணியை வந்து நீங்கள் கலந்துட்டு அதை வந்து ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிவிட்டு இந்த சில்வர் பாத்திரத்தையும் அலுமினியம் ஃபாயிலையும் சும்மா நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நுரையாக வரும். அதுக்கப்புறம் அந்த சில்வர் பாத்திரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒயிட்டாக தெரியும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம செல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு செல் அப்படின்றது என்னதுன்னா, அது ஒரு கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு மிஷின் தான் செல். இதில் என்னதுன்னா, இந்த கெமிக்கல் வந்து ரெண்டு செப்பரேட் கெமிக்கல்ஸ் இருக்கும். அதில் வந்து ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் நடக்கும். அப்படி அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால ஒரு கெமிக்கல்லேருந்து இன்னொரு கெமிக்கலுக்கு எலக்ட்ரான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது வழியாக கரண்ட் வந்து ஜெனரேட் ஆகும். இதுதான் வந்து இந்த எலக்ட்ரோலைட்டிக் செல்லோட பிரின்சிபல். இப்போ இந்த ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் நடக்கும்னு சொன்னால இந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷன், இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் எந்த கெமிக்கலில் நடக்குதோ அதை வந்து நம்ம வந்து ஆனோட் அப்படின்னு சொல்லுவோம். எந்த கெமிக்கலில் வந்து ரிடக்ஷன் நடக்குதோ அந்த கெமிக்கல் இருக்கிற அந்த ஒரு எலக்ட்ரோடை வந்து நம்ம கேத்தோடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? இப்போது நீங்கள் டிப் பண்ணியிருக்கிற அலுமினியம் ஃபாயிலில் இருக்கிற அலுமினியம் அயான்ஸ் வந்து 3 எலக்ட்ரானை லாஸ் பண்ணி அலுமினியம் 3+ அயானாக வந்து மாறிடும். ஓகேவா? அந்த 3 எலக்ட்ரானில் அந்த மூவ் ஆகி சில்வர் இருக்கிற இடத்துக்கு போகும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் சல்ஃபைடு வந்து 2 எலக்ட்ரானை மட்டும் கெயின் பண்ணி சில்வர் ஆட்டமாகவும் சல்ஃபைடு அயானாகவும் வந்து டிசோசியேட் ஆகும். அந்த சில்வர் ஆட்டம் வந்து அந்த எலக்ட்ரோட் மேலேயே வந்து டெபாசிட் ஆகிடும். அந்த சல்ஃபைடு அயான், அதாவது S2- அயான் வந்து அந்த எலக்ட்ரோலைட்டில் கலந்துரும். ஓகேவா? இப்படி 2 எலக்ட்ரோட்லேயும் 2 நடக்கும். இப்போது எது கேத்தோடு எது ஆனோட்னு எப்படி சொல்லுவோன்னா, இப்போ அலுமினியம் வந்து ஒரு 3 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. எலக்ட்ரானை லாஸ் பண்ணுதுன்னா அது வந்து ஆக்சிடேஷன். அப்போ அலுமினியம் தான் ஆனோடு. இதே சில்வர் சல்ஃபைடு வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்குது. அப்போது அது வந்து ரிடக்ஷன். அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா கேத்தோடு. இப்போது இதில் வந்து ஒரு எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த சில்வர் சல்ஃபைடு வந்து 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணி சில்வர் ஆட்டமாகவும் சல்ஃபைடு அயானாகவும் மாறுறதுக்கு எந்த அளவுக்கான ஒரு பொட்டென்ஷியல் தேவை அப்படின்றத நம்ம வந்து கேல்குலேட் பண்ணி முன்னாடியே வச்சுருப்போம். இது எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு அப்படின்ற ஒன்றத்தோட இதை கனெக்ட் பண்ணி இது எவ்வளோ பொட்டென்ஷியல் அப்படின்றத கேல்குலேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஹைட்ரஜன் எலக்ட்ரோட பொட்டென்ஷியல் வந்து 0. அப்போது டோட்டலாக என்ன பொட்டென்ஷியல் காமிக்குதோ அதுதான் இந்த எலக்ட்ரோட பொட்டென்ஷியல் சொல்லி ஒரு எலக்ட்ரோடுக்கோ தனித்தனி பொட்டென்ஷியலை வந்து கேல்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் வந்து இந்த சில்வர் சல்ஃபைடுக்கான பொட்டென்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா -0.71 வோல்ட்டு. இப்போ இந்த மைனஸ் சைன் என்ன சொல்லுதா, நீங்கள் எனர்ஜியை தரணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த அலுமினியம்க்கு வந்து என்ன பொட்டென்ஷியல்னா -1.66 வோல்ட். ஓகேவா? இப்போது இந்த டோட்டல் இந்த 2 எலக்ட்ரோட சேர்த்து மொத்தம் இந்த செல்க்கு எவ்வளோ பொட்டென்ஷியல் வந்து தேவை, இல்லை எவ்வளோ பொட்டென்ஷியல் இந்த செல் கொடுக்கும் அப்படின்ற கண்டுபிடிக்கிறதுக்கு அதை வந்து E0 செல் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஃபார்முலா என்னன்னா, E0 செல் = E கேத்தோடு - E ஆனோடு. அதாவது இந்த 2 பொட்டென்ஷியலையும் வந்து கேத்தோடு மைனஸ் ஆனோடுன்னு நம்ம மைனஸ் பண்ணணும் அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ E கேத்தோடு என்னது -0.71. இப்போ -E ஆனோடு என்னது -1.66. ஆன்சர் வந்து 0.95 வரும். இப்போ 0.95ன்றது பாசிட்டிவ். அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸ், அதாவது இயற்கையாகவே நடக்கக்கூடியது. நீங்கள் அதுக்கு எந்த விதமான எனர்ஜியும் சப்ளை பண்ண தேவையில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் சும்மா வந்து ஒரு அலுமினியம் ஃபாயிலையும் ஒரு சில்வர் சல்ஃபைடு அந்த டார்னிஷ்டான அந்த சில்வரையும் நீங்கள் ஒரு வாஷிங் சோடா சொல்யூஷனில் போட்டிங்கன்னா தானாகவே இயற்கையாகவே அந்த ரியாக்ஷன் நடந்துடும். சில்வர் வந்து க்ளீன் ஆகிடும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த 2 ரியாக்ஷனை வந்து நம்ம ஹாஃப் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது இந்த சில்வர் சல்ஃபைடை வச்சு வர ரியாக்ஷன் வந்து
ரிடக்ஷன் ஹாஃப் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். இதே இந்த அலுமினியமை வச்சு வர அந்த ரியாக்ஷன் வந்து ஆக்சிடேஷன் ஹாஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணால் தான் உங்களுக்கு டோட்டல் ரியாக்ஷன் கிடைக்கும். இப்போ டோட்டல் ரியாக்ஷன் என்னென்னா சில்வர் சல்ஃபைடு ப்ளஸ் அலுமினியம் டு கிவ் சில்வர் ப்ளஸ் அலுமினியம் சல்ஃபைடு. இதுதான் இந்த ரியாக்ஷன். இதில் உங்களுக்கு அந்த சில்வரில் இருக்கிற பிளாக் கலர் போகிடும்.